ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவியல் செய்யறதுக்கு தேவையான காய்கறிகள் பார்க்கலாம். கொஞ்சமாக பீன்ஸு, கொஞ்சமாக சீனவரைக்காய், உருளைக்கிழங்கு 3, சிறுகிழங்கு, அவரைக்காய், ஒரு வாழைக்காய், 4 கேரட், கத்திரிக்காய், முருங்கைக்காய். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காட்டின காய்கறிலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு குண்டாவில் சேர்த்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. தண்ணி நிறையா வேண்டாம், ஒரு சொம்புக்கு கம்மியாகவே வச்சுக்கலாம். காய் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணி 15 நிமிஷம் வேக வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவியலுக்கு நம்ம வேக வச்ச காயை அப்பப்போ எடுத்து லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒரு 3/4 பதத்துக்கு காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கிளறாதீங்க, காய் ரொம்ப குழஞ்சிரும். ரொம்பவும் வேக விட வேண்டாம். 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் வேகணும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவியலுக்கு தேங்காய் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 5 பச்சை மிளகாய், ஏன்னா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துறோம். ஒரு 10 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப மையாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். ரொம்ப மையாக இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் பிறுபிறுப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச காயில் இதை சேர்த்துக்கலாம். காய் நமக்கு ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், கிளறி விட்டு. தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம். தண்ணி கம்மியாக தான் சேர்த்தோம், அதனால் இப்போ ட்ரையாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக இந்த தேங்காய் அலசின தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். அவ்வளோதாங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தாளிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இருக்கிறதுங்க. மசாலா வாசம் மட்டும். ஃப்ரெண்ட்ஸ், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம ஒரு கப் புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்தா அவியல் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சேர்த்து கிளறி விட்டாச்சுங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும், அப்புறம் தாளிச்சிட்டோன்னா அவியல் ரெடி. சூப்பரான அவியல் ரெடி. இப்போ நம்ம அவியல் தாளிக்கலாம். அவியலுக்கு எப்படி தாளிக்கிறதுனா, தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவியல் தாளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு நல்லா வெடிச்சிச்சுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லாவே ப்ரௌன் சைடாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அவியலில் போட்டுக்கலாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து அவியலில் சேர்த்துக்கலாம். சூப்பரான சுவையான அவியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தூத்துக்குடி ஸ்பெஷல் அவியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.